அதிவேகமாக பகிருங்க. இவர் பேர் வந்து ஞானப்பிரகாசம். இவர் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு துர்நாற்றத்தோட இந்த கண் வந்து அந்த அடிபட்டு அந்த வச்சு சலம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். உடனடியாக நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அது வந்து அதை க்ளீன் பண்ணி இந்த மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய இடத்துக்கு வந்து கால் பண்ணோம். இந்த மாதிரி வந்து முதியோர் இல்லம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உள்ளவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே போட்டோ அனுப்ப சொன்னாங்க. அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பார்த்துட்டு இல்லை உங்களை நாங்கள் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து யாருக்காவது இந்த மாதிரி ஒரு முதியோர்களை மீட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு குறை, ஒரு கால் அடிபட்டோ இல்லை கை அடிபட்டோ இல்லை அவங்களால நடக்க முடியலையோ இல்லை தாவிக்கிட்டே போகிறாங்களோ அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து முடியாதவங்க, அவங்களெல்லாம் நாங்கள் வச்சு பார்த்துக்க முடியாது, நல்லா குளிக்கணும், அவங்களே சாப்பிடணும், அவங்களே தூங்கணும், அவங்களே எல்லாமே பண்ணிக்கணும், அப்படி உள்ளவங்களை மட்டும் எங்கள்கிட்ட அழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இவரை வந்து பார்த்தோம். இவர் வந்து கண் அடிபட்டிருக்கு. இப்போ மெடிசன் பண்ணிவிட்டு ஆச்சிட்டு வந்திருக்கோம். இவரை கொண்டு எங்கெங்க சேர்க்கறது, எங்கே வச்சு பார்க்கறது? இப்போ என்கிட்ட இடம் இல்லை, கட்டிடம் இல்லை. இப்போ நான் வந்து இவருக்கு வந்து ஒரு சின்ன உதவி தான் பண்ண முடியும். அதை தாண்டி ஏங்க இவரை வந்து நம்ம இதே இடத்துல விட்டு போனால் திரும்பி அவர் எப்படி அந்த புண்ணுக்கு மருந்து போடுவார், எப்படி அவர் வந்து அவரை பார்த்துப்பார்? இப்போ நாங்களாம் இருக்கிறோம், நாங்கள் ரெசிங் பண்ணுவோம், நாளைக்கு